நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அனுபவ நிகழ்ச்சியின் மூலமாக கடல்வாணியிலிருந்து, கடலூரில் உள்ள முதியோர் இல்லத்திலிருந்து கனகவாணி அம்மா அவர்கள் சித்தருடைய வாக்குகளை, இன்பம் என்றால் என்ன, சோகம் என்றால் என்ன, வருத்தம் என்றால் என்ன என்பதை சித்தர் எப்படி விளக்கி சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றி உங்களுக்கு அருமையாக கூற வருகின்றார். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம். சித்தர் வாக்கு. இன்பத்தில் என்னையா சிற்றின்பம் பேரின்பம்? படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம். படைப்புகளை அனுபவித்தால் சிற்றின்பம், படைப்புகளை ஆராதித்தால் பேரின்பம். படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனை கண்டால் பேரின்பம். என்னால் தான் இந்த வாழ்க்கையெனில் சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கையெனில் பேரின்பம். நான் இந்த உடல் என்று எண்ணினால் சிற்றின்பம், நான் இந்த உயிர் என எண்ணினால் பேரின்பம். அமைதி ஆனந்தம் சிறிது பெற்று பின் இழந்தால் சிற்றின்பம், அமைதி ஆனந்தத்தை நித்தியமாக பெற்றால் பேரின்பம். செய்வதெல்லாம் தனக்காக என்றால் சிற்றின்பம், செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் பேரின்பம். செய்வது நான் என்று எண்ணினால் சிற்றின்பம், செய்வது இறைவன் என்று எண்ணினால் பேரின்பம். புறப்பொருட்களில் நிகழ்வது சுகமுறுவது சிற்றின்பம், அகத்திலே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாதது சிற்றின்பம். வேறு எதனை விரும்பாது பூரணமானது பேரின்பம். நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம், நிலையற்ற சிற்றின்பத்திற்கு அப்பாற்பட்டது பேரின்பம். உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம், உயிரோடு மனதை இணைப்பது பேரின்பம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இன்பம் என்ற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம், துன்பம் போல் அறியப்பட்டு இன்பமாவது பேரின்பம். எங்கோ இருக்கிறான் இறைவன் எனில் சிற்றின்பம், எங்கும் இருக்கிறான் இறைவன் எனில் பேரின்பம். பலவீனம், நோய், துன்பம், மரணம் தருவது சிற்றின்பம், மரணமிலா பெருவாழ்வை தருவது பேரின்பம். பயம், சஞ்சலம், சந்தேகம், குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம். பயம் அறியாதது, ஸ்திரமானது, தூய்மையானது பேரின்பம். சிறு உணர்ச்சிகளில் இன்பம் அடைவது சிற்றின்பம், எல்லையற்ற பிரம்மத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். அளவுடையது முடிவுடையது சிற்றின்பம், அளவற்றது முடிவில்லாதது பேரின்பம். அறிவை மழுங்கெடுப்பது சிற்றின்பம், அறிவை பிரகாசிக்க செய்வது பேரின்பம்.
அடைய மட்டுமல்ல, ஆராதித்தால் சிற்றின்பம், அழகற்றதும் அழகும் ஒன்றானதால் பேரின்பம். பயன் கருதி செயல் புரிந்தால் சிற்றின்பம், பயன் கருதாது செயல் புரிந்தால் பேரின்பம். முதலில் இனித்து பின்பு கசப்பது சிற்றின்பம், முதலில் கசந்து பின்பு என்றும் இனிப்பது பேரின்பம். இரக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம், கருணை உடையது தர்மமானது பேரின்பம். உடலாய் அனைத்தும் கண்டால் சிற்றின்பம், உயிராய் அனைத்தும் கண்டால் பேரின்பம். புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம், புலன்களுக்கு அப்பால் சென்றால் பேரின்பம். மனம் இறைவனில் ஒடுங்கினால் பேரின்பம், மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம். மரணத்தையும் வெல்வது பேரின்பம். மனமாயிருந்தால் சிற்றின்பம், மனதை கடந்தால் பேரின்பம். வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம், எல்லாம் ஒன்றென கண்டால் பேரின்பம். பகுதியாய் கண்டால் சிற்றின்பம், மொத்தமாய் கண்டால் பேரின்பம். அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம், அகங்காரம் துறந்தால் பேரின்பம். தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம், அன்பில் தன்னை இழைப்பது பேரின்பம். ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம், ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம். துய்க்கும் நேரத்தில் மட்டும் இருப்பது சிற்றின்பம், துய்த்து விட்டால் தீங்கானது பேரின்பம். துய்த்து விட்டால் நீங்காதது பேரின்பம். இறைவனால் தரப்படுவது பேரின்பம், உலகப் பற்றினால் சிற்றின்பம். இறைவனை பற்றினால் பேரின்பம், பிற நலனை காணாதது சிற்றின்பம். தன்னலம் கொள்ளாதது பேரின்பம், இன்பம் இல்லாத இன்பம் சிற்றின்பம். இன்பமான இன்பமே பேரின்பம், அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம். ஞானம் விரும்புவது பேரின்பம், பெற்று மகிழ்வது சிற்றின்பம். கொடுத்து மகிழ்வது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம், சக்தியாய் மாறுவது பேரின்பம். பற்றுக்கொள்வது சிற்றின்பம், பற்றற்று இருப்பது பேரின்பம். மாறுவது தாவுவது சிற்றின்பம், மாறாதது நிலைத்தது பேரின்பம். நிலையற்றது சிற்றின்பம், நிரந்தரமானது பேரின்பம். அருமையாக சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் விளக்கத்தை கூறிய அருமைக்குரிய பாட்டி கனகமணி அவர்களுக்கு நிரந்தரமான பேரின்பம் எது என்பதை விளக்கிச் கூறி இங்கு நம்முடைய கடல்வாணி சார்பாக உங்கள் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கனகமணி அம்மா இந்த சிற்றின்பத்தை விற்று பேரின்பம் கண்டு இங்கே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய கடல்வாணி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.